யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அவனுக்கு பலவர்ண அங்கி கொடுத்திருந்தாங்க. பெஸ்ட் மேனா இருந்தாரு, நல்ல மனுஷனா இருந்தாரு. 12 குமாரர்களும் இவர் விசேஷித்தவன். தகப்பனுடைய பார்வைக்கு சூப்பரா வைத்திருந்தார். அப்பொழுது அவர் பார்த்ததான தரிசனம் அவரை என்ன நிலைமையில கொண்டு போய் விட்டது. குழியில் தள்ளப்பட்டார்கள், விற்கப்பட்டான். போத்திபாருடைய வீட்டுல அடிமைத்தனத்தில் இருந்தா, அங்கே அவனுக்கு எதிர்மறையான காரியங்கள் நடந்தது. சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான். இவைகள் எல்லாம் யோசேப்பு ஒரு நாளும் தரிசனமாய் பார்க்கவில்லை. அவன் பார்த்ததான தரிசனம், என்னை தேவன் உயரத்தில் கொண்டு போய் வைப்பார் என்றதான எண்ணமும் தரிசனமும் மாத்திரம் யோசேப்புக்கு இருந்தது. அதனால தேவ பிள்ளைகள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எப்பேற்பட்டதான சூழ்நிலையில கடந்து போனாலும், துயரமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு, தீர்க்க தரிசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு, தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் ஒரு நாள் நிறைவேறும் என்றதான உணர்வோடு தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும்.